Good evening, students. Now let us take a look at today's second midterm test English question paper. It is not so easy as we have expected. நானும் நினச்சேன் இந்த எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம், அதனால் students will find it very easy and they would fill up the exam, they would fill up the answer scripts. But students find it very difficult or somewhat difficult. Now let's see the answers. Anna, synonyms to Anna would say with an impudent smile. Impudent அப்படின்னா D, ஆப்ஷன் D, disrespectful, மரியாதை குறைவான. ஆப்ஷன் D, disrespectful, மரியாதை குறைவான. Individual liberty would have become social anarchy. தனி மனித சுதந்திரம், liberty means freedom. தனி மனிதனுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்தா அது அனார்கி, அதாவது ஒரு லாலெஸ்னஸ், சட்ட ஒழுங்கின்மையை கொடுத்துருங்கிறாங்க. ஏ, ஆப்ஷன் ஏ, லாலெஸ்னஸ். இன்னொரு சினானிம் கூட சேர்த்துக்கலாம், கேயாஸ். கேயாஸ், கன்ஃபியூஷன்ஸ். அது நானும் சேர்த்துக்கிட்ட மார்க் வராதுங்க. ஃபார்ச்சுட்டஸ்லி. ஃபார்ச்சுட்டஸ்லி அப்படின்னா லக்கிலி, நான் ஆப்போசிட் கேட்குறதுனால சி, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸ்டவுட் அப்படின்னா ஃபோர், ஸ்டவுட்டுனா குண்டான, ஆப்போசிட் கேட்குறதுனால டி, தின். Choose the correct compound word for haircut. Correct answer is option B, noun plus verb. Hairங்கிறது முடி, noun. கட்டுங்கிறது வினைச்சொல், ஆப்ஷன் B, hair plus noun plus verb. Choose the correct combination of the blended word French. Frenchனா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையே 11 மணி போல் சாப்பிட்றது French. Correct answer is option C, breakfast plus lunch. And then polite words. I saw a disabled man. சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அங்கே ஒன்லி இந்த லிஃப்டில் ஒன்லி ஃபார் ஸ்டாஃப் அண்ட் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட டெட் எக்ஸாமுக்கு கூட பிடபிள்யூடின்னு போட்டிருக்காங்க, பீப்புள் வித் டிசபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பொலைட் வேர்டுனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா மாற்றுத்திறனாளி, நீ ஊனமுற்றவரும் சொல்லக்கூடாது. அண்ட் தென் 8th one, Nalini is a bona fide. Bona fide, the correct answer is option D, genuine. Genuine உண்மையான, ட்ரூன்னு அர்த்தம். Choose the correct American English word for Q. Qக்கு ஆப்ஷன் C, line. 10, he looked after. ஆப்ஷன் C, looked afterனா கவனித்துக் கொள்ளுதல். And then part 2, section A. Life is hard, be still, be a rock. How should one face life? ஒருவர் வாழ்க்கை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்னா bravely அப்படின்னு போடணும். bravely, one should face life bravely. Figure of speech கேட்குறதுனால ஸ்டீல், ராக் அப்படின்னு இருக்கிறதுனால இட்ஸ் அ மெட்டஃபர். Tell him solitude is creative. அவன்கிட்ட சொல்லு, தனிமை என்பது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். If he is strong and the final decisions, இறுதி முடிவுகள் அமைதியான அறைகளில் எடுக்கப்பட்டன. அதுக்கு இந்த நியூட்டன் இதெல்லாம் சொல்கிறார். நியூட்டன், ரைட் பிரதர்ஸ், லூயி பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாரு. கேன் சாலிட்யூட்னா தனிமையில் இருத்தல். லோன்லினஸ் ஹெல்ப் எ ஸ்ட்ராங் ஹியூமன் பீங். எஸ், ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னான்னு கேட்டால், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டிரான்ஸ்ஃபர்டு எபிதட். அதாவது ரூம் சைலண்ட்டாக இல்லை, இந்த ரூமில் உள்ள மக்கள் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள் சைலண்ட் பீப்புளுக்கு வர வேண்டிய அட்ஜெக்டிவ், எபிதட்னா அட்ஜெக்டிவை ரூமுக்கு மாற்றி கொடுத்ததுனால இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்டு எபிதட். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுத முடியாது, அதனால் அதையே 12A போட்டு ஏன்னு போட்டு நீ என்ன எழுதுனா இதையே இஆர்சியாக ட்ரீட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். இது அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே இஆர்சியாக எழுது, ஐ வில் கிவ் அடிஷ்னல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த யூனிட் +2ல் 5th யூனிட் அண்ட் 6th யூனிட். அது எல்லாருமே 4th யூனிட் முடிக்கவே கஷ்டப்பட்டுருப்பாங்க.
அதனால் 5th யூனிட் தான் நடத்தியிருப்பாங்க. ஆனால் இதில் உள்ள கேள்விகள் 6th யூனிட்லேருந்து வரும். அது எப்படி தான் அவங்க வந்து ஹவு கேன் டீச்சர்ஸ் ஹேண்டில் த ப்ராக்டிக்கலாகவே இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இட் டேக்ஸ் அவே, இட் டிமாரலைசஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ். எ ஃபில்ம் தி மதர்ஸ் ஈகிள்ஸ் ஐ when her bruised eaglet breathes. இது வந்து 6th poem. Who is compared to the mother eagle அப்படின்னா நெப்போலியன் எழுதணும். நெப்போலியன். எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன்னா ஈகிள் வந்து நெப்போலியன், ஈகிளட் வந்து பாய் சோல்ஜர். ஈகிள்னால் அம்மா ஈகிள், மதர் ஈகிள். ஈகிளட்னா அந்த கழுவு குஞ்சு, அதுதான் கம்பேரிசன். நான் இதை கொஸ்டினுக்கு பதிலாக வேற ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன். வாட் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி அஜெண்டா? அது பையிங் ஏ சேர் வாஸ் புட் ஆன் தி ஃபேமிலி அஜெண்டா அப்படி கொடுத்துருக்கேன். இதை எடுத்து சொல்லிட்டேன். ஏன்னா 6th எழுதுனா 6th யூனிட்டே அவன் எழுத மாட்டான். 14 த பேபி க்ரைடு, ஷி வாஸ் ஃபீலிங் ஸ்லீப்பி. இதில் என்ன டூ அஸ் டைரக்டர்னால் அதில் என்னன்னே கொடுக்கல. கம்பைன் யூஸிங் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்லீப்பிங் கம்பைன் யூஸிங் பார்ட்டிசிபிள்ஸ். இது எப்படி சேர்க்கலாம்னா the baby was crying. அதனால் கம்பைனிங் யூஸிங் பார்ட்டிசிபிள்ஸ் நம்ம கிடையாது. எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. +2ல் இந்த மாடல் இல்லை. ஃபீலிங் ஸ்லீப்பி த பேபி க்ரைடு, அது அப்படி தான் கொண்டு வரணும். ஃபீலிங் ஸ்லீப்பி, தூக்க கலக்கிறதுனால த பேபி க்ரைடு. யூஸிங் பார்ட்டிசிபிள்ஸ் ஃபீலிங் ஸ்லீப்பி, தூக்க கலக்கிறதுனால அந்த பிள்ளை அழுதுது. ஃபீலிங் ஸ்லீப்பி த பேபி க்ரைடு. நான் அதுக்கு மேலே டைரக்ட் இன்டைரக்டை கொடுத்தேன். சீதா செட் ஐ am going to the market. சீதா செட் that she was going to the market then. சேஞ்ச் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எல்லாமே வந்து டைரக்ட் இன்டைரக்ட் தான் அதில் இருக்குது. அதை விட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் இது சிம்பிளையும் கொடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இதில் 2 கொடுத்து 1 கேட்டிருக்காங்க. ஐ எம் கில்டு சார், இதுவும் 6th பாயிண்ட் தான். ஹி வில் பி லோன்லி எனஃப் டு ஹேவ் டைம் ஃபார் த ஒர்க். இது வந்து 5th பாயிண்ட். இஆர்சி கேட்டிருக்காங்க, 2 இஆர்சி. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ப்ரூட்ஸ் கேன் பி ஜென்டல் வென் லேஷ் ஹஸ் ஃபெயில் அது கொடுத்துருக்கேன். 2வது வேணால் அவன் எழுதிட்டேன். ஹி வில் பி லோன்லி எனஃப் ஹேவ் டைம் ஃபார் தி ஒர்க். இது வந்து ஃபாதர் டு சன். ஹூ விசிட்டட் த ஃபேமிலி. 3 கேள்வியுமே நான் எழுத சொன்னேன். ஹூ விசிட்டட் த ஃபேமிலி, ரிட்டையர்ட் சப்ஜெக்ட் விசிட்டட் த ஃபேமிலி. ஹவ் வுட் லிபர்ட்டி ஃப்ரீடம் காஸ் யூனிவர்சல் கேயாஸ். உலக குழப்பத்தை எப்போ உண்டாகுதுன்னா அன்லிமிட்டெட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி தான். இந்த மனித சுதந்திரத்தை கர்டைல் பண்ணலைன்னா இட் வில் லீட் டு யூனிவர்சல் கேயாஸ். கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன். வாட் ஹேப்பன் டு த விசிட்டர் வென் யூ சேட் ஆன் த ஸ்டூல். இது எழுதலாம். When the visitor sat on the stool, it toppled and toppledனா கவிழ்ந்தது. The visitor fell down and rolled over. Followed by past tense fell down and rolled over. All the children laughed. அது எழுதிக்கலாம். அது எப்படி எழுதுனோம்னா when the visitor sat on the stool, it toppled. T-O-P-P-L. toppled கவிழ்ந்தது. The visitor fell on the floor and rolled over. All the children laughed. அவ்வளோதான். நேரடி ஹியூமரஸ் இன்சிடென்ட்ஸ். இது வந்து சேர் பேராகிராஃப் எழுதணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த யங் சோல்ஜர் இன். இது வந்து எப்போ பார்த்தாலும் 6வது யூனிட்டே கேட்டுட்ருக்காங்க. நம்ம 5வது யூனிட்டே நடத்த முடியாது. இது எப்படி 6வது யூனிட்டுக்கு போக முடியும் வித் இந்த லிமிட்டட் டைம். அப்போ வந்து நான் அதை வந்து 21வது கொஸ்டினை ஃபாதர் டு சன் பேராகிராஃபாக மாற்றிட்டேன். இது வந்து 5th உள்ளது. All summer in a day. Spot out the errors. One of my teachers is rich. அதாவது ப்ளூரலில் வரணும். அப்புறம் வெர்பு சிங்குலரில் வரணும். ஆர் எடுத்துகிட்டு ஈஸ் போடணும். The dog jumped into the well. The trains are often late. The trains are often late. ஆருக்கும் பிறகு ஆஃபன் வரணும். ஆஃப்டர் எடுத்துடணும். The trains are often late. He gave me a 1 rupee coin. Senior to Venkat. Ramesh is senior to Venkat. இது மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது நல்லா நீங்கள்
எழுதி பாருங்கள். பேராகிராஃபில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா பாஸ் மார்க் வாங்கலாம். பட் மீதியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது ஏன் 60 யூனிட் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியலை.